எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். இன்றைக்கி வந்து என்னோடய ஈவினிங் டைம் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்னிங் வந்து கத்திரிக்காய் சாம்பார் வச்சுருந்தேன். 3 பேர்த்துக்குமே வந்து தோசை சுட்டுட்டேன். ஏன்னா வந்து மாவு வந்து ஆட்டி ஒரு நாள் தான் ஆச்சு. அதனால் மாவு கொஞ்சம் நிறையா இருந்ததுனால மதியத்துக்கு சாப்பாடு மட்டும்தான் வச்சுருந்தேன். மற்றபடி எந்த ஒர்க்குமே இல்லை. மத்தியானம் வந்து பையன் தூங்கும்போது அவன் கூடயே தூங்கிட்டேன். பெருசாக எந்த ஒர்க்குமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 மணிக்கு தான் எந்திரிச்சோம். எந்திரிச்சதும் கொஞ்சம் சில வேலையெல்லாம் இருந்துச்சு முடிச்சுட்டு 6 மணிக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு சாமிக்கு வந்து தீபம் போட்டேன். பையன் பார்த்திங்க அப்படின்னா விளையாண்டு தான் இருந்தான். அப்புறம் நான் வந்து சாமி ரூம்குள்ளே வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டான். 2 பேருமே வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு பையனுக்கு வந்து சாமி கம்போர்டில் விளையாடுறது வந்து பிடிக்கும். ஏன்னா வந்து அங்கே கீழே வந்து திறக்கிறதுக்கெல்லாம் இருக்கிறதுனால வந்து உள்ளே வந்து கொஞ்சம் பூஜை சாமான்லாம் வச்சுருப்பேன். இந்த மாதிரி விபூதி சந்தனம் அதெல்லாம் எடுத்து கீழே கொட்டி நல்லா விளையாடுவேன். எனக்கு வந்து வேலை வைப்பேன். அதனாலேயே வந்து மேக்ஸிமம் பெருசாக இந்த ரூம்குள்ளே விடுறதில்ல. போனாலும் அவ்வளோ சீக்கிரத்தில் வெளியவும் வரமாட்டான். அப்புறம் வரமாட்டேன்னு சொன்னதுனால பார்த்து பத்திரமா இரு அப்படின்னு சொல்லி பயமுறுத்திட்டு வந்துட்டேன். அப்படியே வந்து பின்னாடியே வந்துட்டான். கிச்சனில் வந்து கழுவின பாத்திரம் வந்து கொஞ்சம் இருந்துச்சு. அந்த பாத்திரத்தையும் வந்து எல்லாம் நீட் பண்ணிட்டேன். ஏன்னா கொஞ்சம் கசகசன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு குக்கிங் பண்ணுறதுக்கே வந்து தோணாது. அதனால் வந்து ஃபர்ஸ்ட்டு அந்த சாமான் எல்லாத்தையுமே வந்து எடுத்து வச்சுட்டேன். டின்னருக்கு வந்து கோதுமை ரவை தான் பண்ணியிருந்தேன். கோதுமை ரவை ஒரு 2 டம்ளர் வர அளவுக்கு தான் இருந்துச்சு. வாங்கியும் வந்து 1 மந்த்துக்கு மேலே ஆச்சு. அதனால் வந்து இன்றைக்கி பண்ணோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கோதுமை ரவை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய வெங்காயம் போட்டேன். ஏன்னா வந்து யாருக்குமே உப்புமா பிடிக்காது. அது வெங்காயம் கொஞ்சம் அதிகமாக போட்டால் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் அதிகமாகவே போட்டிருந்தேன். ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அடுப்பில் வந்து வச்சுட்டு அப்போவே சைட் பை சைடு அரிஞ்சு போடுவேன். இப்போல்லாம் வந்து எல்லாமே ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுறது. நம்ம ரவைக்கு வந்து இஞ்சி வந்து ஆட் பண்ணுவோம். அது வந்து எண்ணெயிலேயே வந்து நம்ம இஞ்சி போட்டோம் அப்படின்னா நல்லா மொறு மொறுன்னு ஆயிரும். சாப்பிடும்போது வந்து ஒவ்வொருத்தங்கள்லேருந்து கடிப்படும் போது இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காது. அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு இஞ்சி ஃப்ளேவர் பிடிக்காது. அதனால் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். கடைசியில் வந்து வெங்காயம்லாம் வணங்கினதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிட்டேன். அப்புறம் உப்பெல்லாம் நான் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணும்போது என் பையனை வந்து எனக்கும் வேணும் கை நீட்டினான். குழம்பு ஏதாவது ஒன்று கரண்டியில் நம்ம டேஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அவனும் வந்து கை நீட்டான். நானும் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போல்லாம் அது ஒரு பழக்கம் பழகி இருக்கிறான். அப்புறம் கடைசியில் வந்து தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ரவை போட்டுக்கிட்டேன். எனக்கு வந்து இவ்வளோ ஒரு டம்ளர் ரவைக்கு வந்து இவ்வளோ அளவு வந்து தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறதுல கணக்கில் நானாக வந்து குத்துமதிப்பாக வந்து தண்ணி ஊற்றி ரவை போடுறது தான். ரவை கிளறிட்டு இருக்கும்போது நானும் பார்க்கணும், என்னையும் வந்து தூக்க சொல்லி ரகலை பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால் ரகலை பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு தட்டத்தில் வந்து பொட்டுக்கடலை வந்து அரைச்சி வச்சுருந்தேன். அது கொஞ்சம் மீதம் வச்சு அதை வந்து பிளேட்டில் வந்து போட்டு கொடுத்துருந்தேன். அதை வந்து சிவனின்னு சாப்பிட்டு உட்காந்துட்டு இருந்தான். இந்த பக்கம் வந்து ரவையும் ரெடி ஆயிருச்சு. கடைசியில் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கிட்டேன். அது வந்து ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ரவைக்கு. அது இறக்கி வச்சதுக்கப்புறம் பால் காய்ச்சலை ஈவினிங் வாங்கின பால் அதையும் வந்து காய்ச்சி வச்சுட்டேன். கடைசியில் பார்த்திங்கன்னா அந்த கடலை மாவு வந்து ஃபுல்லாக காலியாச்சு. ஃபுல்லாக மூக்கில் கன்னத்தில் எல்லாம் அப்படி ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டான். கொஞ்சம் வந்து பால் மட்டும் மீதம் இருந்துச்சு. இந்த 1/2 டம்ளர் பால், அந்த பாலை மட்டும் லைட்டாக சூடு பண்ணி ஊற்றி வச்சுட்டேன். பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து பையன் கூட விளையாண்டுருந்தா தொட்டிலில் போட்டு போயிட்டான். அவன் தூக்கம் வருதுன்னு சொன்னதுனால அவள் தொட்டிலில் போட்டு போயிட்டான். ஆனால் வந்து தூங்கலை, விளையாண்டுருந்தான். இப்போல்லாம் வந்து தொட்டிலேருந்து தலையை மட்டும் வெளியே விட்டு விளையாடுறது அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தான். எனக்கு இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு எந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ண முடியும் அந்த அளவுக்கு வந்து டார்ச்சர் பண்ணுவேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வந்து சினுங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா வெளியே எடுத்துருவேன். கரெக்டாக எங்கள் வீட்டுக்காரங்களும் 8:30 மணிக்கு வந்து வீட்டுக்கு வந்ததும் வந்து பையனை எடுப்பார். பக்கத்துலேயே போக மாட்டேன்ட்டா. ரொம்ப வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் கடைசியில் வந்து பேனாவை காட்டணுன்னே பக்கத்தில் வந்துட்டான். அப்புறம் 2 பேரும் கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. பேர் என்னமோ பண்ணுங்க, நான் போய் சாப்பிட்றதுக்கு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டா. பிளேட் எப்பயுமே பையன் தான் கொண்டு வந்து வைப்பான். கரெக்டாக வந்து எடுத்து வைக்கும்போது வந்து நின்றுவான். பிளேட்டுக்காக அவங்ககிட்ட கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டாக வந்து போய் வச்சுருவான். இந்த கோதுமை ரவைக்கு வந்து நான் ஏதாவது வந்து சட்னி இந்த மாதிரி பண்ணுவேன். அன்றைக்கி வந்து வாழைப்பழம் இருந்துச்சு, அதை வச்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் என்னை வாழைப்பழம் வச்சு சாப்பிடவே விடலை. பையன் வந்து வாழைப்பழம் வந்து ஓரளவுக்கு நல்லாவே சாப்பிட்டான். என்கிட்ட இருந்து எடுத்து எடுத்து சாப்பிட்டு இருந்தான். அதனால் வந்து அவனுக்கு நைட்டு வந்து
எதுவுமே ஊட்டலை. அவனுக்காக தான் வந்து மாவு வெளியே எடுத்து வச்சுருந்தேன். அவன் வந்து வாழைப்பழம் நல்லா சாப்பிட்டதுனால சரி வேணாம், கடைசியில் வந்து பால் மட்டும் கொடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பால் மட்டும் காய்ச்சிட்டு தூங்க போயிட்டோம். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். என்னோடய டெய்லி ரொட்டீன் ஒர்க் பார்க்கணும் அப்படின்னா என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.